பெருகட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவரை போல விண்ணக தந்தையோடு எந்த நிலையிலே இணைந்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அனுப்பியவரும் அனுப்பப்பட்டவரும் அன்பிலே ஒரே மனிதர்களாக இருக்கிறார்கள். படைத்தவரும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட்டவரும் நம்மை அனுப்பியவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். அவர்களிலே நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது நாம் நம்புகிற திரு அவை வளம் பெறுகிறது என்ற சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. திரு அவையினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெரும் மாணவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீரளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் அது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 24 மற்றும் அதிகாரம் 13, இறைவார்த்தை 5. அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோது உடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்பிரசுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67. நாம் பாட வேண்டிய பதிலுரை. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. ஆசி வழங்குவீராக. உம் திருமுகத்தின் ஒளியை எம்மீது வீசுவீராக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுகத்தின் ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை, அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். மீட்பை உணரும் கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. நாட்டினரக்களித்து என்றும் மகிழ்ச்சியுடன் பாடுவர். வேற்று நாட்டினரக்களித்து என்றும் மகிழ்ச்சியுடன் பாடுவர். மக்களினங்களை
போற்றி புகழ்வார்களாக, உம்மை போற்றி புகழ்வார்களாக. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 44 தொடங்கி 50 முடிய. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய அனுபவ நாட்களிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பல்வேறு நபர்கள், பல்வேறு மொழி பேசுபவர், பல்வேறு இனத்தவர், பல நம்பிக்கைகளிலே தம்மை இணைத்து கொண்டோர், ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்தோர் அறியாதோர், படித்தோர் படிக்காதோர், பண்புள்ளோர் பண்பில்லாதோர், சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோர் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாதோர், எப்படியாக பல்வகை மக்களுக்கு
உயிர்ப்பின் அனுபவம் கொடுக்கப்பட்டதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசுனுடைய உயிர் வாழ்கின்ற உலக மனிதர்களிலே ஒருவனாக தன்னை இணைத்து கொண்டு உயிர் வாழ்கின்ற நாட்களிலே பரவியதை விட அவர் உயிர்த்த பிறகு மக்களினுடைய சாட்சிய வாழ்விலே அது அதிகமாக பரவியது என்பதுதான் இந்த வாக்கியம் நமக்கு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நாளுக்கு நாள் எப்படியாக ரோமையிலே உள்ள ஆளுநர்களும் யூத மத தலைமை குருக்களும் தலைமை நிர்வாகத்தாரும் இந்த அன்பின் சமூகமாகிய இருக்கிற ஆண்டவர் இயேசுனுடைய சமூகத்தை அமுக்க பார்க்கிற போது, ஒழிக்க பார்க்கிற போது, இது கொழுந்து விட்டு எரிகின்ற தீயை போல இறை வார்த்தையானது, ஆண்டவருடைய வார்த்தையானது அகிலமெல்லாம் பரவக்கூடிய வார்த்தையாக மாறிப்போகிறது. பல்வேறு சாட்சிகள் இதற்குள்ளாக தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். பல்வேறு மனிதர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு, அவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் விட்டுவிட்டு புதிய பாதைக்கு, புதிய நம்பிக்கைக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளுகிறார்கள். இது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அவருடைய போதனையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றுகிற மக்கள், இயேசுனுடைய சீடர்களும் இயேசுனுடைய திருத்தூதர்களும் இயேசுவோடு இயேசு இந்த உலக வாழ்விலே வாழ்ந்தபோது அவரோடு வாழ்ந்த மக்கள், அவர்களை நம்பிக்கை கொண்டவரும் தங்களுடைய வாழ்வின் மேன்மையிலே உயருகிறதை பார்க்கிற மக்கள், நானும் அவர்களைப் போல அன்பு நிலை வாழ்விலே உயர்ந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இந்த அன்பு சமூகத்திலே தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணமாக அமைந்தது ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு என்பது இறந்தோரை மட்டும் உயிர்ப்பிப்பது அல்ல, மாறாக நம்பிக்கை இழந்தோரை, வாழ்வினுடைய எதிர்நோக்கு இழந்தோரை, வாழ்வினுடைய அர்த்தத்தை காணாதோரை, அன்பு இல்லாதோரை, பிறரோடு இணைந்து வாழக்கூடிய தன்மை இல்லாதவரை, பிறருக்கு இரக்கம் காட்டாதவரை, பிறருக்கு பரிவு காட்டாத மனிதர்களை, இப்படியாக எதையெல்லாம் நற்பண்புகளுக்கு எதிராக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் நற்பண்புக்குள்ளாக வாழக்கூடிய அழைப்பை இந்த உயிர்ப்பு கொடுத்தது. அதனால தான் ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளை விட அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு இறை வார்த்தையானது மிக வேகமாக பரவுகிறது. நீங்களும் நானும் 2020 வருடங்கள் 26 வருடங்கள் கழித்தும் கூட இந்த விவிலியத்திலிருந்து இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு நிகழ்வுகளை நம்புகிறோம். ஏன் என்று பார்த்தால், இந்த விவிலியம் என்பது ஆண்டவருடைய இயேசுனுடைய வாழ்வு என்பது, அவருடைய உயிர்ப்பு என்பது மொத்தமாக எதிலே அடங்கியிருக்கிறது என்றால் அன்பிலே அடங்கியிருக்கிறது. அந்த அன்புக்கு எல்லையே இல்லை என்பது தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. ஒரு முறை நான் கேட்ட கதைகள் ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ராமேஸ்வரம் கடை வீதிகளிலே ஒரு சிறுவனும் சிறுமியும், அண்ணனும் தங்கச்சியும். அண்ணனுக்கு வயசு 4, தங்கச்சிக்கு வயசு 2. 2 பேருமே தங்களுடைய பெற்றோர்களோடு அந்த புனித இடத்திற்கு செல்கிறார்கள், ராமேஸ்வரம் ஆலயத்திற்கு. அங்கு கடற்கரையிலே பெற்றோர்கள்லாம் குளிக்கிறார்கள், சாமி தரிசனம்லாம் செய்கிறார்கள்.
அடுத்ததாக எங்கு போவோம் என்று பார்க்கிற போது கடை வீதிகளுக்கு போவோம். கடை வீதிகளுக்கு போகிற போது குழந்தைகளை கவருகிற வகையிலே பல்வேறு விற்பனை பொருட்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். வேளாங்கண்ணிக்கு போனால் கூட அப்படி தான். கடைத்தெருவில் பெரியவர்களுக்கு பயன்படுகிற பொருட்களை விட சிறு குழந்தைகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக விற்பதை பார்க்கிறோம். அதுபோல தான் ராமேஸ்வரத்திலும் விற்பனை பொருட்கள் இருந்தது. இந்த 2 வயது உள்ள சிறுமியும் 4 வயது உள்ள அவளுடைய அண்ணனும் பெற்றோருடைய கரத்தை பிடித்து வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்து செல்கிறார்கள். குறும்புத்தனமாக அவர்களை ஒருவர் பார்த்து சிரித்து அவர்கள் அந்த பொம்மைகள் எல்லாம், தொங்குகிற பொம்மைகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு இடத்துல பெற்றோர் 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி 2 ஸ்டெப்பு போயிட்டாங்க. இந்த 2 வயது தங்கச்சியும் 4 வயது அண்ணனும் கரத்தை பிடித்துட்டு பின்னாடி நடந்து வர்றாங்க. அவங்க கரத்தை பிடிச்சிக்கிட்டு ஒருவரை ஒருவர். ஒரு கடையை கடக்கின்ற போது அங்கு தொங்குகிற ஒரு பெரிய பொம்மை அந்த 2 வயது சிறுமிக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. அதில் அவள் மதிமயங்குகிறாள். 4 வயது உள்ள தன்னுடைய மூத்த அண்ணன்ட்ட அவனுடைய வயது என்னான்னு தெரியாது, அனுபவம் என்னான்னு அவளுக்கு தெரியாது, அவன்கிட்ட காசு இருக்கா என்னான்னு தெரியாது, அந்த பொம்மையை வாங்குவதற்கான பேரம் பேசுவதற்கான விவரம் அவனுக்கு இருக்கா என்றது தெரியாது. ஆனால் அவன் சற்றே பெரியவனாக இருப்பதனால அவன் கரத்தை பிடித்து கொண்டு முன்பாக செல்லுகிற தாய் தந்தையை கவனிக்காது தன்னுடைய அண்ணனிடம் அவள் கேட்கிறாள், அண்ணா எனக்கு அந்த பொம்மை என்று சொல்லுகிறாள். மழலை மொழி பேசுகிற அந்த சிறுமியானவள் இதை வாங்கித்தா என்று அவளுக்கு தெரியலை. கரத்தை காட்டி அந்த பொம்மையை சுட்டி காட்டி பொம்மை என்கிறாள். அவ்வளவுதான். அண்ணன் முடிவெடுத்து விட்டான். தந்தையிடம் கேட்க வேண்டாம், தாயிடம் கேட்க வேண்டாம், இதை எப்படியாவது என்னை நம்புகிற என்னுடைய தங்கச்சிக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சியை மெதுவாக கூட்டிக்கிட்டு அந்த கடைக்கிட்ட நிற்கிறான். அந்த கடையில் இருக்கிற அந்த கடையினுடைய முதலாளி அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறவள் இவருடைய மழலை மொழிய மழலை இந்த சிறுவர்கள் இருவரும் தங்களுடைய கடையை தேடி வந்திருப்பதை, அந்த தொங்குகிற பொம்மையை பார்ப்பதை அவரும் ரசித்து கொண்டே பார்க்கிறார். ஒருவேளை அவருக்கும் தன்னுடைய இளம் வயது சிந்தனை வந்திருக்குமோ என்று தெரியவில்லை. எல்லாருக்கும் சிறு குழந்தைகள் கவர்ச்சியாகவே தான் இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே. அதே போல தான் அந்த முதலாளியும் அந்த அண்ணனுடைய செயல்பாட்டையும் தங்கச்சியினுடைய செயல்பாட்டையும் கண்டுணர்ந்து சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறவரிடம் செல்கிறார்கள். அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் பேச தெரியுது. ஏன்னா அவனுக்கு 4 வயசு இல்லை, விவரமாயிட்டான். அதனால் அவன் சொல்லுறான், இந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லுகிறான். கடை முதலாளி கேட்கிறான், இந்த பொம்மை யாருக்கு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பாப்பாவுக்குன்னு தங்கச்சியை காட்டுறான். உன்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கேட்கிறார். இவன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறான். கை விட்டு 6 கிளிஞ்சல்களை எடுக்கிறான். கடற்கரையில் போயிருக்கிற போது புறக்கு விளையாடுவோம்ல கிளிஞ்சல்கள், 6 கிளிஞ்சல்கள். அவன் 4 வயது உள்ள அந்த பாலகனுக்கு தெரியாது பணம்னா என்னான்னு, அவனுடைய மதிப்புனா என்னான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்தால் ஒன்றை கொடுக்கிறார், மற்றொன்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. அவன் தன்னுடைய தங்கச்சி அந்த பொம்மையை கேட்டவுடனே பாக்கெட்டில் கடல்லேருந்து புறக்கி வச்சிருந்த கிளிஞ்சலை கொடுத்துட்டு இந்த பொம்மையை வாங்கிக்கலான்னு நினச்சி 6 கிளிஞ்சல்களை தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுறான். இது என்கிட்ட இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இந்த பொம்மையை கொடுங்கன்னு. இதை பார்த்த மாத்திரத்தில் அந்த கடைக்காரர் புரிந்து கொள்ளுகிறார், இவனுக்கு பணம்னா என்னான்னு தெரியலை, உலகம்னா என்னான்னு தெரியலை, இதை கொடுத்தால் கொடுப்பாங்கன்னா கூட என்னான்னு தெரியலை. ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது என் தங்கை விரும்பியதை நான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எதிர்நோக்கு நம்பிக்கை அவனிடம் இருக்கிறது. அதை நீட்டுகிறான். நீட்டுகிறதுல 6 கிளிஞ்சல்களில்
அந்த கடைக்காரர் 3 மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்கிறார், 3 போதும், அதனுடைய விலை அவ்வளவுதான், பணம் இல்லை, கிளிஞ்சல்கள் அவ்வளவுதான், மற்றதை நீ பாக்கெட்டில் வச்சுக்கன்னு சொல்லி தொங்குகிற பொம்மையை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அந்த பெற்றுக்கொண்ட உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தங்கச்சிக்கு கொடுத்து ரொம்ப மகிழ்கிறான். இவர்கள் மகிழ்ந்திருப்பதை ஒருவரை கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்துவதை பார்த்து கொண்டே அந்த கடை முதலாளி ரசித்து கொண்டே நிற்கிறான். கடையில் வேலை பார்க்குறவன் வந்து சொல்கிறான், என்ன முதலாளி 3 கிளிஞ்சலில் வாங்கிக்கிட்டு 600 ரூபா பொம்மையை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லுகிற போது அந்த முதலாளி சொல்லுகிறான், இந்த குழந்தைகளுக்கு பணம்னா என்னான்னு தெரியாது, இந்த குழந்தைகளுக்கு கிளிஞ்சல்னா என்னான்னு தெரியாது, இந்த குழந்தைகளுக்கு பொருள் வாங்குவதுனா என்னான்னு தெரியாது. ஆனால் அவரிடம் இருக்கின்றது ஒன்றே ஒன்று தான். என்ன? இந்த சிறு பிள்ளை அண்ணனை நம்புகிறாள், இந்த தங்கச்சியை மகிழ்விப்பது தமது கடமை என அண்ணன் நம்புகிறான். இவர்கள் இடையே இருக்கின்ற இந்த பரஸ்பர நம்பிக்கை தான் இவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 600 ரூபா போனால் போகுது, அவன் வளர்ந்து வருகிற போது அதன் மதிப்பை கண்டுணர்கிற போது அவன் தெரிந்து கொள்ளுகிற போது அவனுக்கு தெரியும் தனது தங்கை மீது அவன் எவ்வளவு பாசம் வைத்திருந்தான் என்பது என்று இந்த முதலாளி சொல்லி முடிப்பதாக அந்த நிகழ்வு முடிகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் 2ஆம் வாசகமும் உங்களையும் என்னையும் எப்படியாக அன்பு நிலை வாழ்விலே அந்த குழந்தைகள் இணைந்திருந்தார்களோ அதே அன்பு நிலை வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்திருக்க அழைப்பு விடுக்கிறது. நீங்களும் நானும் அதற்கு செவிசாய்க்க வந்திருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற மக்கள் அவருடைய வார்த்தையை உலகமெல்லாம் சென்று எடுத்து சென்றார்கள். அதே போல அந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் வாழ்ந்து அந்த வார்த்தையை பிறருக்கு எடுத்து செல்லக்கூடிய கருவிகளாக மாற வேண்டும் என்ற அழைப்போடு, அதை தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தனக்கும் தனது தந்தைக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே வார்த்தையிலே நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுகின்றனர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொள்ளுகிற போது நீங்களும் நானும் வாழ்வு பெறுகிறோம். எப்படியாக அந்த பொம்மையை வாங்குவதற்கு 4 வயது உள்ள அந்த சிறுவன் 2 வயதுள்ள தனது தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்து தனது அன்பிலே பாசத்தை நிலைநிறுத்தினானோ, அதுபோல ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை எடுத்து செல்லக்கூடிய கருவிகளாக நாம் முற்பட்டு வாழ்ந்து ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். கருவியாய் மாற்றிடுவார். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் முகந்து தந்தேன். இனி ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெற செய்கின்றே. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாக முழங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்திருந்து கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மர நிகழ்வுகள் நீர் நிறைவு செய்த உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி என்று பாடுவேனே இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்து உந்த நன்மை பாடியே. நன்றி என்று பாடுவேனே இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்து உந்த நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்து உந்த நன்மை பாடியே. படைத்ததால் உறவு வாழ்வு வளர நல்லுள்ளம் உறைந்ததால், நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அழித்ததால், பகிர்ந்த வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால், நன்றி என்று பாடுவேனே இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்து உந்த நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.